இந்த உலகத்தை நினைச்சா மிக மிக ஒரு பயங்கரமான உலகம். மனிதர் தான் இந்த உலகத்துல வாழ்றாங்களா, மனித ரூபத்துல வேற யாரும் வாழ்றாங்களான்னு தோணுது. ஏன் தெரியுமா? இந்தியாவுல டெல்லியில இந்த வருஷம் ஜனவரி மாசம் 15 நாள்ல 1ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதிக்குள்ள கிட்டத்தட்ட 807 பேர், அதுவும் சின்ன பிள்ளைகள் காணாம போயிட்டாங்கன்ற ஒரு விஷயம் கூட பரவலா பேசப்படுது. இது உண்மையா அப்படின்றத பாக்குறதுக்காக நாங்க கொஞ்சம் தேடி பார்க்க போகும்போது டெல்லி காவல்துறை என்ன தெரியுமா சொல்றாங்க? 807 பேர்ன்றது போய் இதற்கு பின்னுக்கு ஒரு திரைப்படம், மர்தானி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு திரைப்படம், அவங்களோட விளம்பர யுக்திக்காக அதை பயன்படுத்தி இருக்கலாம்ன்ற ஒரு பிரச்சனையும் வந்து போகுது. அப்ப இது பொய்யாண்டு யோசிக்க போனா காவல்துறையினுடைய ரிப்போர்ட் எப்படி தெரியுமா இருக்குது? ஜனவரி மாசம் 807 பேர் காணாம போகல, 1777 பேர் காணாம போயிருக்காங்கன்ற ஒரு மோசமான ஒரு தகவலை வெளியிட்டு இருக்காங்க. சாரி, அதை கேட்கும் போது இவ்வளவு மோசமா இருக்குன்னு பார்த்தா, போன வருஷத்தை ஒப்பிட்டா இந்த வருஷம் 1ஆம் மாசத்துல 1707 பேர் தான் காணாம போயிருக்காங்க. ஆனா போன வருஷத்துல ஒரு மாசத்துக்கு 2042 பேர் ஆக குறைஞ்சது காணாம போயிருக்காங்கன்ற ஒரு விஷயத்த பார்க்கும்போது இந்த கடவுளே எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்ப காணாம போறாங்கண்டா அவங்க யார், அவங்களுக்கு என்ன நடக்குது, என்ன விளப்பம்ன்றதே தெரியணுமா தெரியக்கூடாதா? யூடியூபை துறந்தா, முக்கியமா இந்தியாவில் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் எல்லாம் சும்மா பிச்சு உதறாங்க, அவங்களோட கண்டனுக்கு சும்மா அடிச்சு விடுறாங்க. ஆனா உண்மையான தகவல் என்ன, இதனுடைய பின்னணி என்ன, காணாம போனவங்களுக்கு என்ன நடந்தது, இப்படி எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்றாங்களான்னு பார்த்தா அதை தெளிவா சொல்ற விஷயத்த நான் இது வரைக்கும் பார்க்கல. காணாம போறாங்க, சின்ன பிள்ளைகள் காணாம போறாங்க, கடத்துறாங்க. எப்ஸ்டீன் ஃபைல்ன்றது மிகப்பெரிய அளவுக்கு உலக அளவுல அமெரிக்கா நாட்டினுடைய ஜனாதிபதி புரட்டி போடுற அளவுக்கு ஒரு மோசமான செய்தி ஒன்று போகுது. அவர் தான் கடத்தி கொண்டு போயிருக்கிறீரா, அவருடைய தீவுக்கு தான் கடத்தி கொண்டு போயிருக்காங்களான்ற மிகப்பெரிய சந்தேகம் மக்களுக்கு எழுக்குது. அப்ப இது என்ன விஷயம்ன்றத தெளிவா தொடக்கத்துல இருந்து நாங்க உங்களுக்கு சொல்ல போறேன். காணாம போயிருக்குன்றது உண்மையான விஷயம், இது பொய் இல்லை. ஆனா இதை இந்தியா நாட்டு முழுக்க நாங்க எடுத்து பார்த்தோம்னால் எத்தனை பேர் காணாம போறாங்கண்டா கிட்டத்தட்ட போன வருஷம் மட்டும் 4 லட்சத்தை கடந்திருக்குது. இதுல காணாம போனவங்க இந்த வருஷம் இந்த மாசம் காணாம போனவங்க, போன வருஷம் காணாம போனவங்க, இதுல எல்லாருமே சின்ன பிள்ளைகளான்னு கேட்டா இல்ல. இதுல வந்து குறிப்பிட்ட விதமானவங்க, சின்ன பிள்ளைகள், பெரியவங்க, இளமாக்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. அப்ப டெல்லி காவல்துறை சொல்ற ஒரு ரிப்போர்ட் நாங்கள் பார்த்தோம்னா என்ன இவங்க சொல்றாங்க என்றால், இதுல காணாம போறதுக்கான மிக மிக முக்கியமான காரணம் எதுன்னு பார்க்க போனால், முக்கியமா இந்த படிப்பு, கல்வி, இந்த மாதிரியான விஷயங்கள்ல மன அழுத்தம் காரணமாக வீட்டை விட்டு சில பேர் வந்து சொல்லாம கொள்ளாம வெளியேறி போறாங்க. இன்னும் சில பிரச்சனைகள் வீட்டுல வர்ற சிக்கல், சில பிரச்சனைகள், இதுகளை தாங்கி கொள்ளாம சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அது இளமாக்களா இருந்தாலும் சரி, வயசு போனவங்களா இருந்தாலும் சரி, வீட்டை விட்டு வெளியேறுறாங்க. இதையும் கடந்து பார்க்க போனோம்டா சில மிக மிக முக்கியமாக இந்த இளம் பிள்ளைகள் காணாம போறதுனால் காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையால பெரியாத்தனமாக திருட்டு திருமணங்கள், இது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து வீட்டை விட்டு வெளியேறி போறாங்க. சோ இதுதான் மிக மிக முக்கியமான காரணமா இருக்கு. அப்ப யாருமே கடத்தப்படலையா, யாருமே காணாம போனது இந்த காரணம் மட்டும்தானான்னு பார்க்க போனா அதுதான் இல்லை. அந்த பெரிய ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. அந்த காணாம போனவங்கள்ல கிட்டத்தட்ட 1,84,000க்கும் அதிகமானவங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. கண்டுபிடிக்கப்பட்டு அந்த புகார்களின் அடிப்படையில புகார் கொடுத்த குடும்பம், அந்த பொறுப்பானவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர்களை வந்து சேர்த்திருக்கிறாங்க காவல்துறை. ஆனால் இதுல மீதியாக இருக்கிறவங்க யாருன்னு பார்க்க போனால் மிக மிக 27% ஆனாக்களுக்கு தான் சரியான பதில்ன்றது தெரியாம இருக்கு. இந்த 27% எடுத்துக்கொண்டோம்னால் 4 லட்சத்துல நீங்கள் பிரிச்சு பார்த்து கொள்ளுங்க. 27% ஆனாக்கள் சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க, இளமாக்கள் இருக்கிறாங்க, வயது போன ஆக்கள் இருக்கிறாங்க. அப்ப இவர்களுக்கு என்ன நடந்திருக்குன்றது 100% சரியான பதில காவல்துறை சொல்ல முடியல. இப்ப இது உள்ளுக்கு மிகப்பெரிய திடீரென்று 807 பேர் திடீரென்று காணாம போனாங்க. இந்த வருஷம் இந்த ஜனவரி மாசம் 15 நாள்ல காணாம போயிருக்காங்க, சின்ன பிள்ளைகள் காணாம போயிருக்காங்கன்ற மிகப்பெரிய வைரலான செய்திக்கு பின்னுக்கு என்ன இருக்குன்னு பார்க்க போனா டெல்லி காவல்துறை சொல்ற விஷயம், இதுக்கு பின்னுக்கு மர்தானி என்ற ஒரு திரைப்படம், மர்தானி 3 என்ற ஒரு திரைப்படம் இருக்குது. அந்த திரைப்படத்தை வெற்றிகரமாக வருமானத்தை ஈட்டுறதுக்காக அந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் அவர்கள் என்ன செய்யறாங்க என்றால் இதை ஒரு விளம்பர யுக்தியாக மக்கள் மத்தியில தவறாக கொண்டு போறதுக்கான சில நடவடிக்கைகள் எடுக்கிறாங்கன்ற ஒரு சந்தேகத்தை காவல்துறை தெரியப்படுத்தி இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு சினிமா, ஒரு திரைப்படம் மூலம்
மக்களிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொள்றதுக்காக, பணத்தை உழைக்கிறதுக்காக ஒரு நிறுவனம் இது போல முயற்சி செய்துண்டா எவ்வளவு ஒரு மோசமானவர்களா இருப்பாங்க. ஆனா அந்த நிறுவனத்தினுடைய தயாரிப்பாளர்கள் சார்பில் அவங்க என்ன சொல்றாங்கன்றால், இல்ல எங்களினுடைய நிறுவனமானது, தயாரிப்பாளர்கள் நாங்களானது இந்த மாதிரியான தவறான எண்ணங்கள், தவறான செயற்பாடுகள், தவறான முயற்சிகள் நாங்கள் செய்ய மாட்டோம் என்று இதை மறுப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனாலும் காவல்துறை மறுப்பு தெரிவிச்சாலும் மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான சந்தேகத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. இதை பார்க்கும்போது என்னதான் நாங்க அங்க இங்க சுத்தி வளைச்சு என்னதான் கதைச்சாலும் சின்ன பிள்ளைகளோ பெரியவங்களோ இது உள்ளுக்கு திரைப்பட தயாரிப்பு விஷயங்கள் ஒரு படத்தை பப்ளிசிட்டி பண்றதுக்கான சில யுத்திகளை கையாளுறாங்க. இப்படி காவல்துறை இந்த மாதிரியான விஷயங்கள் என்னதான் சொன்னால் இந்தியா முழுக்க இதுல ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் ஒன்று இருக்குன்னால், போன வருஷம் மட்டும் 4 லட்சத்துக்கும் அதிகமானவங்க, இதுல சின்ன பிள்ளைகள், இதுல இளமாக்கள், இதுல பெரியவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. 4 லட்சம் பேர் காணாம போயிருக்கிறாங்க. இது காணாம போயிருக்காங்கன்றது சும்மா சொல்லல, காவல்துறையினுடைய சரியான புகார்கள் தெரிவிக்கப்பட்ட அடிப்படையில் வெளியான செய்தியை சொல்றேன். வெளியான செய்தியில வெளியான உறுதிப்படுத்தப்பட்ட தகவலை சொல்றேன். அப்ப யோசிச்சு பாருங்க எப்பேற்பட்ட. இப்ப 4 லட்சம் பேரையும் கடத்தி இருக்க போறது இல்லை. அதுல ஒரு உதாரணத்துக்கு 3,80,000 பேரை விடுங்க. ஒரு காதல் பிரச்சனை, படிப்பு சம்பந்தப்பட்ட அழுத்தங்கள், குடும்பத்துல பிரச்சனைகள், இப்படி ஒவ்வொரு காரணங்கள். ஆனால் ஒரு 20,000 பேர் எடுங்க. ஆக குறைஞ்சது 20,000 பேர் இந்தியா நாட்டு முழுக்க கடத்தப்பட்டிருக்காங்களான்னு கேட்டா கட்டாயம் நிச்சயமாக இந்த தகவலை நாங்கள் ஆராய்ச்சி செய்து மிக இன்னும் டீப்பா பார்க்க போனோம்னால் இந்த எண்ணிக்கை கூடுமே தவிர குறையாது. ஆக மொத்தத்துல இந்தியா நாட்டுல கடத்தப்படுறதுன்றது நிச்சயமாக நடக்குது. அப்ப இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ன்றதை நாங்க பார்க்க போனோம்னால், இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ன்றது வேறொரு சப்ஜெக்ட். அது உலக நாட்டினுடைய மிக முக்கியமான டொனால்ட் ட்ரம்ப் அவரினுடைய ஒரு அஸ்திவாரத்தையே ஆட்டி பார்க்கிற அளவுக்கு ஒரு தகவல் வெளியாகி இருக்குது. அதுல அவர் கலந்து கொண்டே சின்ன பிள்ளைகளை தவறாக பயன்படுத்தி இருக்கிறார். ஒரு இந்தியா நாட்டினுடைய பிரதமர் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்குது. இலங்கையினுடைய பெயர் கிட்டத்தட்ட 188 தடவை குறிப்பிடப்பட்டிருக்குது. இப்படி எக்கச்சக்கமான நாங்க இந்த உலகத்திலேயே மிக தலைவர்கள் மூதாரணமா எடுக்கிறது, இன்ஸ்பிரேஷன் மோட்டிவேஷனா எடுக்கிற எக்கச்சக்கமான நபர்களை எல்லாம் பார்க்கும்போது அவர்களினுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்குது. ஸோ எப்ஸ்டீன் ஃபைல்ன்றது உங்களுக்கு தெரியலடா, சுருக்கமா சொல்றேன். அவர் ஒரு அமெரிக்கா நாட்டை சேர்ந்த ஒரு நபர். அவர் ஒரு தனி தீவொண்டு வாங்கி அங்க சின்ன பிள்ளைகளை எல்லாம் கொண்டு போய் கடத்தி மிகப்பெரிய ஜாம்புவான்கள், ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி, தொழிலதிபர்கள் இவர்களோட தொடர்பு கொண்டு இவங்களோட ஒரு தவறான எண்ணங்களை விதைச்சு நீண்ட காலம் வாழணும்டா, நீண்ட காலம் இளமையாக வாழணும்டா, இப்படி எக்கச்சக்கமான விஷயங்களுக்கு இந்த சின்ன பிள்ளைகளை பயன்படுத்தக்கூடிய தவறான ஊக்குவிப்புகளை ஊக்குவிச்சு தனி தீவிலேயே சரியான நிறைய தவறான விஷயங்களுக்கு இவர்கள் ஈடுபட்டிருக்காங்கன்றது ஒரு விஷயம் ஒன்று வெளியாகி இருக்கு. ஆனா இது எதையுமே உறுதிப்படுத்தல. செய்திகளா இருக்கலாம், யூடியூபா இருக்கலாம், சமூக வலைத்தளங்களா இருக்கலாம், இது அதிகமான பொய்யான விஷயங்கள் பரவுது. ஆனா சுருக்கம் இதனுடைய உண்மை என்னடா, அவர் அப்படி ஒரு தவறு செய்திருக்கிறார், சின்ன பிள்ளைகளை மிஸ்யூஸ் பண்ணிருக்காரு, அவரை கைது பண்ணி அவர் அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு அந்த சிறை தண்டனையை அனுபவிச்சு வெளியில மறுபடியும் அதே தவறு போல மிகப்பெரிய அளவுக்கு செய்து கைது செய்யப்பட்டு சிறைச்சாலை உள்ளுக்கு அவர் தவறான முடிவெடுத்து இறந்தேர்ன்றதுதான் இதனுடைய சுருக்கம். அந்த மிகப்பெரிய ஒரு குற்றவாளியினுடைய விஷயம். அவரினுடைய ஒரு சில விஷயங்கள் அமெரிக்காவினுடைய நீதியின் முன் நீதித்துறையில இருந்து சில விஷயங்கள் வெளியிடப்படும் போது இந்த விஷயங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக நான் இருக்கிறேன் என்றால் எப்ஸ்டீன் என்றவர் இந்த வீடியோ எடுக்கிற ஒரு குற்றவாளி என்று வச்சுக்கொள்ளுங்கள். அவரினுடைய அந்த தரவுகள்ல என்னுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு. நான் உண்மையாகவே தவறே செய்யல, அவரை சந்திக்கவே இல்லைண்டா, அதற்காக நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இதுல குறிப்பிடப்பட்டிருக்கின்றால் விசாரணை, உண்மையான விசாரணை நடந்தாதான் நான் உண்மையான குற்றவாளியா இல்லையான்னு தெரியும். அதனால அந்த தகவல்ல டொனால்ட் ட்ரம்ப், பிரதமர் மோடி, இலங்கை நாட்டினுடைய பெயர் கூட 188 தடவை குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்படி ஆயிரக்கணக்கான பக்கங்கள், 1000 வீடியோகள், 1000 குறும் செய்திகள், இமெயில்கள் எக்கச்சக்கமானது இருக்கு. இப்ப நான் இது ஏன் சொல்ல வாரேன்றால், அது டொனால்ட் ட்ரம்ப் தவறு பண்ணிரா, நல்லவரா, கெட்டவரா, பிரதமர் மோடியா, அது இதுன்றது நமக்கு உண்மையா பொய்யான்றது தெரியலண்டாலும் உண்மையாக நடந்ததாக செய்திகளை போடுறாங்க. இதை நான் சொல்ல வர்றதுக்கான காரணம் என்னென்றால், இந்த இந்தியாவோட பல சின்ன பிள்ளைகள் நிறைய பேர் காணாம போறாங்க. அப்போ ஒருவேளை எப்ஸ்டீன் அவரினுடைய தீவுக்கு இந்த சின்ன பிள்ளைகளை கொண்டு போயிருக்கலாமா, கொண்டு போறாங்களா, இல்லைன்னா இது போல பல தீவுகள்ல இது போல செயற்பாடுகள் நடக்குதான்ற மிகப்பெரிய அழுத்தமான ஸ்ட்ராங்கான ஒரு கேள்வி ஒன்று உருவாகுது. இதுதான் சுருக்கமான தகவல். 807 பேர் இந்தியாவில டெல்லியில
அதுவும் சின்ன பிள்ளைகள் இந்த வருஷத்துல இந்த முதலாம் மாசத்துல 15 நாள்ல காணாம போயிருக்காங்கன்ற ஒரு தகவல் நீங்க பார்த்திருப்பீங்க. உண்மை என்னண்டா அது ஒரு திரைப்படத்தினுடைய ஒரு பப்ளிசிட்டிக்காக செய்யப்பட்டதாக டெல்லி காவல்துறை குற்றம் சாட்டுறாங்க. ஆனா அதனுடைய உண்மையான தகவல் 807 பேர்ல 1777 பேர் காணாம போயிருக்காங்க இந்த வருஷத்தினுடைய முதல் மாதத்துல மட்டும்ன்ற கணக்க காவல்துறை தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. போன வருஷத்தை பார்த்தா 1777 பேர்ல போன வருஷம் மட்டும் ஒரு மாசத்துக்கு குறைஞ்சது 2042 பேர். இதுல சின்ன பிள்ளைகள், இளமாக்கள், பெரிய ஆக்கள் எல்லாரும் அடங்குறாங்க. மிக மிக கவனமாக பயணம் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிற சொந்தங்களே, இதுதான் உண்மையான தகவல். நன்றி.